நீ ஏன் ஜெயிக்க முடியல? உண்மையை நேராக சொல்லும் ஒரு பயணம். நீ பல தடவை உன்னையே கேட்டிருப்பாய். நான் ஏன் ஜெயிக்க முடியல? என்ன தவறு பண்றேன்? என்னால ஏன் முடியல? இந்த கேள்வி பலருடைய வாழ்க்கையிலும் ஒரு கட்டத்தில் வரும். ஆனா உண்மை என்ன தெரியுமா? நம்ம வாழ்க்கையில் ஜெயிக்க முடியாததுக்கு காரணம் வெளியில் இல்ல. அது நம்ம உள்ளே தான் இருக்கு. முதல்ல நீ உன்னை நம்பல. முதல்ல இத புரிஞ்சுக்கோ. நீ உன்னை நம்பலனா யாராலும் உன்னை ஜெயிக்க வைக்க முடியாது. நீ எந்த வேலை ஆரம்பிக்கிறாய், ஆனா மனசுக்குள்ள ஒரு சின்ன குரல், இதுல நம்மாலா? அந்த ஒரு டவுட் தான் உன் பயணத்தையே முடிச்சுவிடும். நம்பிக்கை இல்லாதவன் எப்பவும் பாதி வழியிலேயே நிக்கிறான். நம்பிக்கை இருந்தா தடைகள் வந்தாலும் கடந்து போவான். நம்பிக்கை இல்லாமல் வெற்றி இல்லை. 2. நீ கன்சிஸ்டன்டாக இல்ல. ஒரு நாள் மோட்டிவேஷன், மறுநாள் லேசினஸ். இப்படி இருந்தா எப்படி ஜெயிப்ப? வெற்றி என்பது ஒரு நாள் செய்யும் வேலை இல்ல. அது தினமும் செய்யும் சின்ன சின்ன முயற்சிகளின் ரிசல்ட். நீ 2 நாள் நல்லா படிப்ப, அடுத்த 3 நாள் பிரேக். இந்த பேட்டர்ன் இருந்தா உன் லைஃப் எப்பவும் ரீஸ்டார்ட் தான். கன்சிஸ்டன்சி தான் ரியல் பவர். 3. நீ கம்ஃபர்ட் ஜோன்ல தான் இருக்கிற. உனக்கு தெரியும் நீ இன்னும் நல்லா செய்யலாம், ஆனா நீ செய்ய மாட்ட. ஏன் தெரியுமா? கம்ஃபர்ட் ஜோன், மொபைல், சோஷியல் மீடியா, ஃப்ரெண்ட்ஸ், இதுலவே நீ சேஃபாக இருக்கிற. ஆனா சக்சஸ் அங்க கிடைக்காது. கம்ஃபர்ட் ஜோன்ல growth இல்ல. நீ கொஞ்சம் அன்கம்ஃபர்டபிள் ஆகணும். அப்பதான் சேஞ்ச் வரும். 4. நீ ப்ளேம் பண்றது அதிகம். டைம் இல்ல, லக் இல்ல, சப்போர்ட் இல்ல. இப்படி ப்ளேம் பண்றது ஈஸி. ஆனா ஒரு கேள்வி கேளு, நான் என்ன பண்ணேன்? நீ உன் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கலனா லைஃப் எப்பவும் முன்னேறாது. வெற்றி அடைந்தவர்கள் ப்ளேம் பண்ண மாட்டாங்க, அவர்கள் ஆக்ஷன் எடுப்பாங்க. 5. நீ டிசிப்ளின் இல்லாமல் இருக்கிற. மோட்டிவேஷன் எல்லாருக்கும் வரும், ஆனா டிசிப்ளின் ஃபியூ பேருக்கு தான் இருக்கும். மோட்டிவேஷன் டெம்பரரி, டிசிப்ளின் பெர்மனன்ட். நீ ஃபீல் பண்ணும்போது மட்டும் ஒர்க் பண்ணினா நீ எப்பவும் ஆவரேஜ் தான். டிசிப்ளின் இல்லாதவன் ட்ரீம் மட்டும்தான் பார்க்க முடியும். 6. நீ பயப்படுற. ஃபெயிலியருக்கு பயம், பீப்புள் என்ன சொல்வாங்கன்னு பயம். இந்த பயம்தான் உன்னை மூவாக விடாது. நீ ட்ரை பண்ணலனா நீ ஆல்ரெடி லூஸ். ஃபெயில் ஆனாலும் பரவாயில்ல, ட்ரை பண்ணாதது தான் ரியல் ஃபெயிலியர். 7. நீ ஃபோக்கஸ் இல்லாமல் இருக்கிற. ஒரு நாள் ஒரு ட்ரீம், மறுநாள் இன்னொரு ட்ரீம். இப்படி ஜம்ப் பண்ணிக்கிட்டே இருந்தா நீ எங்கேயும் போக மாட்ட. ஃபோக்கஸ் இல்லாதவன் எப்பவும் கன்ஃபியூஸ்ட். ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணு, அதுக்காக ஃபுல் எனர்ஜி யூஸ் பண்ணு. 8. நீ பேஷன்ஸ் இல்லாமல் இருக்கிற. நீ ஆரம்பிச்ச 1 வீக்ல ரிசல்ட் வேணும், 1 மந்த்ல சக்சஸ் வேணும். இது ரியாலிட்டி இல்ல. சக்சஸ் டேக்ஸ் டைம். ஒரு சீட் விதை போட்டா அது நாளைக்கே மரமா ஆகாது. அதே மாதிரி உன் எஃபர்ட்டுக்கும் டைம் வேணும். 9. நீ ஹார்ட் ஒர்க்க அவாய்ட் பண்ற. ஸ்மார்ட் ஒர்க் மட்டும் போதாது, ஹார்ட் ஒர்க் வேண்டும். நீ ஈஸி வழி தேடுற, ஷார்ட்கட் தேடுற. ஆனா உண்மை என்னன்னா ஷார்ட்கட் இல்ல. நீ உழைக்கணும், அதுக்கு மாற்று இல்ல. 10. நீ இருக்கிற சுற்றம் சரியில்லை. நீ இருக்கிற சுற்றம் எப்படி இருக்கு? நெகட்டிவ் ஃப்ரெண்ட்ஸ், டைம் வேஸ்ட் பீப்புள். அவங்களோட இருந்தா நீயும் அதே மாதிரி ஆகிடுவ. உன் என்விரான்மெண்ட் உன் ஃபியூச்சரை டிசைட் பண்ணும். 11. நீ லேர்னிங் ஸ்டாப் பண்ணிட்ட. நீயே நினைக்கிற, எனக்கு தெரியும். அதுதான் டேஞ்சர். லேர்னிங் நிறுத்தினா growth நிறுத்தும். டெய்லி புதியது கற்றுக்கோ, அப்பதான் நீ அப்கிரேட் ஆகுவ. 12. நீ ஆக்ஷன் எடுக்க மாட்ட. பிளானிங், திங்கிங், ட்ரீமிங், அதுல தான் நீ இருக்கிற. ஆனா ஆக்ஷனோ ஜீரோ. ஆக்ஷன் இல்லைனா ரிசல்ட் எப்பவும் ஜீரோ. முடிவு. இப்ப உண்மை உனக்கு புரிந்திருக்கும். நீ ஜெயிக்க முடியலன்னு இல்ல, நீ ஜெயிக்க தயாரா இல்ல. ஆனா நல்ல விஷயம் என்னன்னா இத நீ சேஞ்ச் பண்ண முடியும். இப்போ இருந்து உன்னை நம்பு, தினமும் கன்சிஸ்டன்டாக இரு, கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியே வா, ப்ளேம் நிறுத்து, டிசிப்ளின் ஃபாலோ பண்ணு, பயம் விட்டுடு, ஃபோக்கஸ் மெயின்டைன் பண்ணு, பேஷன்ஸ் வை, ஹார்ட் ஒர்க் செய், நல்ல என்விரான்மெண்ட் சூஸ் பண்ணு, லேர்னிங் கண்டினியூ பண்ணு, ஆக்ஷன் எடு. அப்போதான் ஒரு நாள் நீ சொல்லுவ, நான் ஜெயிச்சிட்டேன். இறுதி வரி.
நீ ஜெயிக்க முடியலன்னு இல்ல. நீ இன்னும் முழு முயற்சி பண்ணல. இப்போ ஆரம்பிக்கலாமா?